தூக்கம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரை தேவைப்படும். அது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குது. ஒரு சிலருக்கு 6 மணி நேரம் தூக்கத்திலேயே அவங்க நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு வேலை பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவங்களால ரீஜுவனேட் ஆயிட முடியும். ஒரு சிலருக்கு 8 மணி நேரம் வரை தூக்கம் தேவைப்படும். அந்த நம்மளோட தூக்க தேவைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை மாடிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கத்துக்கு நம்ம டைம் அலாட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் யூஸிங் கேஜெட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி அந்த நைட்டில் வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட் லைட்டு நமக்கு ஐயில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மூளையில் நிறைய வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த மூளையில் இருக்க அந்த சுரப்பிகள் சரியாக செக்ரீட் ஆகாதனால தூக்கம் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆயிரும் அவங்களுக்கு. அந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சும் அவங்க தூக்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது அவங்க தூக்கம் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகி மறுநாள் அவங்களோட நார்மல் செயல்பாடுகள் பாதிப்பு ஏற்படும். இது க்ரானிக்காக ரொம்ப நாள் நாளடைவில் படிப்படியாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு ஓவரால் உடம்புல வந்து சேஞ்சஸ் ஏற்படும் போது ஸ்ட்ரோக் ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகுது. அதாவது ஓவரால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஆகுது.